முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சமீபத்தில் தனுஷ் அவர்கள் நேற்றைய முன்தினம் ஒரு ரத்த தான விழாவில் அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. விஜய் அவர்கள் ஜெயித்தது பல நடிகர்களுக்கு அரசியல் ஆசையை தூண்டிடுச்சா? எப்படி இப்போ 140 கோடி மக்கள் 139 கோடி 99 லட்சம் பேருக்கு சினிமாவுக்கு வரணும்னு ஆசை இருக்கு. அந்த மாதிரி நடிகர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% 80% நடிகர்களுக்கு நம்ம அரசியல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஏன்னா பவர் நிறைய பேருக்கு என்ன தெரியறது இல்லைன்னா, எம்ஜிஆருக்கு ஒரு இமேஜ் இருந்தது, ரஜினிகாந்துக்கு ஒரு இமேஜ் இருந்தது. அந்த இமேஜ் கமல் சாருக்கு இருந்ததா? இல்லை, சிவாஜி சார். சிவாஜிக்கு இல்லை, எவ்வளோ பெரிய ஆக்டர். இந்த எல்லா ப்ரொடியூசருக்கும் கெடுதல் போட்டு நினைக்க மாட்டார். விஜய் கொஞ்சம் ரீசனபிளாக இருப்பார். அதாவது அடுத்தவ சாவணும்னு நினைக்க மாட்டார். அது ஒரு நல்ல குணம் இல்லையா? வாழ விடுதானே. நிறைய நடிகர்கள் அப்படி இருக்காங்க இல்லையா? நிறைய பேர் அடுத்த விஷயத்தான் கவலைப்பட மாட்டானுங்க, வாங்கின காசை திருப்பி தர மாட்டானுங்க. எத்தனை இந்த விஷால் அவங்க எல்லாமே கொடுக்குறது இல்லையா? இப்போ தனுஷே கொடுக்க மாட்டார் பாதி பணம். எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டா, ஒரு 1000 பேர் 500 பேர் எத்தனை மக்களை ஏமாற்றிக்கிட்டா, அதெல்லாம் உங்களுக்கு மனசாட்சியும் கிடையாதா? இருக்கா இல்லையா சார்? ரஜினிக்கு மனசாட்சியே கிடையாதா? நீ சம்பாதிக்கணும், நடிக்கணும், வெரி குட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணி உங்களை கெடுத்துக்கிட்டு உங்கள் சுயநலத்துக்கு மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு எதுக்கு நீ டபுள் கேம் ஆடுறீங்க? அப்போ நீ சொல்ல வேண்டியது, சார் நான் சுயநலத்துக்காக உனக்கு தில்லு இருந்தால் நானாக தான் சொல்லுவேன் சார், நான் நடிகன் இல்லை, நான் ரஜினியும் கிடையாது, நான் சாதாரண. உனக்கு தில்லு வேணும்டா சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் வரலை பாலிடிக்ஸ், நான் பண்ணது தப்பு, என் சுயநலத்துக்காக என் உடம்புக்காக நான் இருக்கேன், அதை துணிஞ்சு சொல்லியிருக்கணும். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக தயாரிப்பாளர் 7 சேனல் மாணிக்கம் நாராயணன் அவர் நம்மோடு இருந்திருக்காரு. பேசலாம் சார். வணக்கம். விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா வெற்றி அடைந்து சிஎம்ஆ பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கடந்துட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய நடிகர்களுக்கு அரசியலுக்கு வர ஆசை இருக்கிறதா தெரியுது. சமீபத்தில் தனுஷ் அவர்கள் நேற்றைய முன்தினம் ஒரு ரத்த தான விழாவில் அரசியல் ரீதியாக நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. அதுவும் இல்லாமல் எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அரகர மகாதேவின்னு சொல்லிட்டு புதுசாக ஆட் பண்ணியிருக்காரு, ஓம் நம சிவா மாதிரி. எப்படி சார் பார்க்குறீங்க? விஜய் அவர்கள் ஜெயித்தது பல நடிகர்களுக்கு அரசியல் ஆசையை தூண்டிடுச்சா? இல்லை, அது தூண்டுது, அது எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கும். எப்படி இப்போ 140 கோடி மக்கள் 139 கோடி 99 லட்சம் பேருக்கு சினிமாவுக்கு வரணும்னு ஆசை இருக்கு. அந்த மாதிரி நடிகர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70% 80% நடிகர்களுக்கு நம்ம அரசியல் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு ஆசை இருக்கு. ஏன்னா பவர், எல்லாரும் ஆஃப்டர் பவர். பணம் மட்டும் பத்தாது, பவர் வேணும். பணம் சம்பாரிச்சிடுறாங்க, பணம் சம்பாரிச்சோன்னா அடுத்து என்ன பவர் அப்படின்னு போடுறாங்க. பணத்தை காப்பாற்றுறதுக்கு பவர் தேவை அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. அது காப்பாற்ற பவர் கட்டாயம் தேவைன்னு இல்லை. நம்ம நேர்மையாக இருந்தால் எந்த இதுவும் தேவையில்லை பவர். அதனால் அவங்களுக்கு ஒரு ஆசை இருக்குங்கிறது அதை நம்ம கொஸ்டின் பண்ண முடியாது, நிறுத்த முடியாது. அவங்க விருப்பம், இது பண்ணுற பிரதரை வராதானே. ஸோ அதனால் அவங்களுக்கு ஆசை இருக்கும், அவங்களோட வர்றாங்க, நம்ம வேடிக்கை தான் பார்க்கணும். அப்புறம் ஓட்டு வாங்குறாங்களா வாங்கலையா, அவங்களுக்கு எந்த அளவு ஃபாலோவிங் இருக்குது அவங்களுடைய. இது நிறைய பேருக்கு என்ன தெரியறது இல்லைன்னா, எம்ஜிஆருக்கு ஒரு இமேஜ் இருந்தது, ரஜினிகாந்துக்கு ஒரு இமேஜ் இருந்தது. அந்த இமேஜ் கமல் சாருக்கு இருந்ததா? இல்லை, சிவாஜி சார். சிவாஜிக்கு இல்லை, எவ்வளோ பெரிய ஆக்டர். சிவாஜியும் கமலும் அவங்க பல்கலைக்கழகம் நடிப்பில். ஸோ அவங்களுக்கு அதுதான், அவங்களால மக்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியல. எதில்? பாலிடிக்ஸில். சிவாஜி ரொம்ப தேவையில்லாத கட்சி ஆரம்பித்து கஷ்டப்பட்டார். கமல் சார் எப்படியோ ஸ்டாலினை பிடிச்சி கிடிச்சு எப்படியோ எம்பியாக உட்காந்துருக்காரு. அவருக்கு அதில் ஒரு சந்தோஷம் இருக்கும். அவருக்கு, நம்மளுக்கெல்லாம் அது என்னமோ நல்லா தோணலை. பட் எனிவே அது அவருடைய இஷ்டம். ஒரு எம்பியாக உட்காந்துருக்காரு இந்த 4 வருஷத்துக்கு. ஸோ எல்லா நடிகர்களுக்கும் ஆசை வர்றது. ஏன்னா இப்போ ஒரு ரஜினிக்கு இருந்த ஃபாலோயிங் தனுஷுக்கு இருக்கானு இல்லை. ஸோ சிவாஜி வேற, சிவாஜியும் கமலும் வேற, எம்ஜிஆர் ரஜினி விஜய் வேறு. ரஜினி அவர் ஆசிலேஷன்லேயே இருப்பார். முதல்ல வரலாம் பாரு, வேணாம் பாரு, வரலாம் பாரு. அவருக்கு என்ன தோணுதோ, அவர் சுயநலத்துக்கு என்ன வேணுமோ அதை தான் பண்ணுவார். அவர் ஒன்றும் மக்களுக்காக எதுவும் பண்ண மாட்டார். அது எல்லாருக்குமே இப்போ தெரிஞ்சிருக்கும். பட் விஜய் விஷயத்தில் கொஞ்சம் பரவாயில்லன்னு தோணுது எனக்கு. என்னென்னா பாருங்களேன், ஒரு 2-3 மாதத்துக்குள்ளேயே மொத்த இந்தியாவையும் தன்னை திரும்பி பார்க்க வச்சிட்டாரு. தலைவன் எவ்வழி, மக்கள் அவ்வழி, இல்லை ஃபாலோவர்ஸ் அவ்வளி. இவர் லஞ்சம் வாங்காமல் நடத்தணும்னு முயற்சியில் இருக்கார். ஓரளவு ஜெயிச்சிருக்காரு. யாராவது மறுக்க முடியுமா? அதை எத்தனை பேர் பேசுகிறாங்க லஞ்சம் இல்லைன்னா. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வருதுன்றாங்க. அது எனக்கு காரணம் என்னென்னு தெரியாது, நம்ம எந்த அளவுன்னு டீப்பாக போக முடியாது. பட் டு அ சர்டன் எக்ஸ்டென்ட்
அவர் வந்து நினைச்சதை பண்ணிட்டாரு. லஞ்சம் இல்லாத ஒரு கவர்மெண்ட்டை நடத்த முடியும் அப்படின்னு அது எவ்வளோ முயற்சி நாளைக்கு பண்றாரு. சின்சியராக முயற்சி பண்ணுறாருங்க. நம்மெல்லாம் கோஆப்ரேட் பண்ணி அதுக்கான வேலையை பார்க்கணுமே தவிர அவரை நக்கல் பண்ணிக்கிட்டுலாம் இருக்கக்கூடாது. அதனால் என்னை பொறுத்தளவில் மித்த நடிகர்கள் இந்த அளவுக்கு இவருக்கு என்னென்னா இவருக்கு பெரிய அட்வான்டேஜ்னால் இவருக்கு ஒரு இப்போ எம்ஜிஆர் இந்த மாதிரிலாம் சிவா கொஞ்சம் இமேஜ் பில்டப் ஆகிருந்தது. அந்த அஜித்துக்கு இவனுக்கும் வந்து எதிரின்னு சொல்லி அப்படி கொஞ்சம் பில்ட் பண்ணானுங்க. அப்புறம் 2 பேரும் ஒன்றா இருக்கேன்டாங்க. அதெல்லாம் ஒரு ஒரு சார்ட் ஆஃப் இதை கிரியேட் பண்ணிட்டாங்க இவங்களா. அது கிரியேட்டும் ஆச்சு, மக்களும் ஒத்துக்கிட்டாங்க. அது எல்லாருக்கும் ரசிகர்களுக்கு ஒரு போட்டி மனப்பான்மை இருக்கும். அப்போதானே ஒரு உன்னுடைய எதிரியை வச்சு தானே உன்னுடைய முன்னேற்றம் இருக்குது. ஸோ உனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான எதிரி இருக்கணும் இல்லையா, இல்லைன்னா உன் முன்னேற்றம் கிடைக்காது. ஒரு ஃபோலிஷ் ஃப்ரெண்டை விட ஒரு ஸ்ட்ராங்கான எனிமி தான் will bring you up in life. அந்த மாதிரி இவருக்கு ஒரு சின்ன போட்டி இருந்தது, ஒரு இமேஜ் இருந்தது. இவர் ஓரளவு எல்லா ப்ரொடியூசருக்கும் கெடுதல் போட்டு நினைக்க மாட்டார். விஜய் சார் விஜய் கொஞ்சம் வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருப்பார். அதாவது அடுத்தவ சாவணும்னு நினைக்க மாட்டார். அது ஒரு நல்ல குணம் இல்லையா, வாழ விடுதானே. நிறைய நடிகர்கள் அப்படி இருக்காங்க இல்லையா. நிறைய பேர் அடுத்த விஷயத்தா கவலைப்பட மாட்டானுங்க, வாங்கின காசை திருப்பி தர மாட்டானுங்க. எத்தனை அந்த விஷால் அவங்க எல்லாமே கொடுக்குறது இல்லையா. இப்போ தனுஷே கொடுக்க மாட்டார் பாதி பணம். எல்லாருக்குமே வந்து என்னென்னா இமேஜை பில்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுங்கிறது அவங்க ஆங்கிளில் அவங்க பார்க்குறாங்க ஒன்று. பட் மக்கள் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறாங்க. மக்கள் இடியட்ஸ் தான், மக்கள் முட்டாள்கள் தான், முட்டாள்தனமாக ஓட்டு போடுவாங்க தான். பட் அவங்களுக்கும் ஒரு கொஞ்சம் அறிவு இருக்குல்ல, அந்த அறிவை வச்சு பார்த்தா அவங்கெல்லாம் எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாங்க. நீ வந்து ப்ரொடியூசரை காப்பாற்றினியா சாவடிச்சியா என்ன பண்ண உன் வாழ்க்கையில் இத்தனை வருஷத்தில். இட் இஸ் நாட் ஓவர் நைட். யூ கேன் நாட் பில்ட் சம்திங் ஓவர் நைட் ஆர் இன் அ ஃபியூ மந்த்ஸ். இட் இஸ் பில்ட் ஓவர் த இயர்ஸ். இப்போ விஜய் எத்தனை வருஷம் நடித்தாரோ, எம்ஜிஆர் எத்தனை வருஷம் பாலிடிக்ஸில் இருந்தார், அப்புறம் தானே சிஎம் ஆனார். ரஜினி எத்தனை வருஷமாக சொல்லி கலத்தினார் கழுத்தை. ஸோ அந்த மாதிரி யூ நீட் டு பில்ட் சம் இமேஜ். அதை வந்து விஜய் கரெக்டாக பில்ட் பண்ணார். அவங்க அப்பா பெருசாக கைட் பண்ணார். அவர் ரொம்ப பிரமாதமாக பில்ட் பண்ணார். ஸோ இந்த அரசியல் ஆசையை வந்து தூண்டினது அவர் தான் இல்லையா. தூண்டினது, அதுக்கு விதை போட்டது, அதை வளர்த்தது, அதை நல்லா ஸ்ட்ரெங்தன் பண்ணதெல்லாம் அவங்க அப்பா. இவர் அதை ஒட்டிக்கிட்டார். அதாவது அப்பாவும் மகனும் ஒன்றா ட்ராவல் பண்ணாங்க. அப்பப்போ டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியன் இருந்தாலும் தே ட்ராவல் டுகெதர் அண்ட் ஹி அச்சீவ் வாட் ஹி வாண்டட். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் ஈஸியாக ஆழ்வார். அன்லெஸ் அவர் இமாலய தவறு பண்ணி இவனுங்க அளவுக்கு அநியாயமாக லஞ்சம் வாங்கி போட்டு சாவடிச்சானுங்கன்னா என்ன தோக்கடிக்கலாம். இல்லைன்னா வந்து அவரெல்லாம் நவத்த முடியாது எனக்கு தோணுது. ஏன்னா இவங்களுக்கு அந்த அளவுக்கு இப்போ வளர்க்கிட்டே இருப்பானுங்க சார். இஃப் யூ வாண்ட் டு பி இன் பாலிட்டிக்ஸ் அண்ட் யூ வாண்ட் டு கம் பேக் ஆஸ் அ மினிஸ்டர், அதை டுவர்ட்ஸ் தட் அது ஓடாமல் மறுபடியும் ஏன் வழியிலே நான் போயிட்டு இருந்தேன் என்ன. ஐ டோன்ட் நோ, ஐ எம் நாட் அட்வைசிங். அவங்களுக்கு நான் சொல்கிறேன், அப்பா நான் வந்து யாருக்கும் எதிரி இல்லை, நீ சொல்கிறதுக்கு பாருங்கப்பா, மக்களை பாருங்கள். இப்போ நீங்கள் முன்னாடியே சொன்னது மாதிரி வந்து எம்ஜிஆர், அப்புறம் ரஜினி, அதுக்கப்புறம் விஜய், இவங்க 3 பேருக்கு இருந்த ஒரு கரிஷ்மா வந்து அரசியலில் சினிமாலேருந்து வந்தவங்களும் யாரும் இல்லைன்னு சொன்னீங்க இல்லையா. ஏற்கனவே ரஜினி சார் வந்து 96 வந்தால் சிஎம் ஆயிருக்கலாம் அப்படின்னு பரவாயில்ல பேசுகிறாங்க. இல்லை உண்மைதான், சந்தேகமே கிடையாது. இவர் மாதிரி அவர் வந்திருப்பார். அன்னைக்கு இருந்த அந்த வெறுப்பு இருக்குல்ல, ஜெயலலிதா மேலே வெறுப்பு, அந்த இப்போ எப்படி இவர் டிஎம்கே வெறுப்பில் இவர் வந்தாரோ அந்த மாதிரி ஜெயலலிதா வெறுப்பில் அவர் வந்திருப்பாரு. ஓகே, பட் அவர் சொதப்புனாரு, அது அவர் இஷ்டம், அவர் நம்ம. அவருமே பார்த்தீங்கன்னா 2021 ஆன்மீக அரசியல் முன்னெடுக்க போறேன்னு சொல்லிட்டு கட்சியில ஆரம்பிச்சாரு. ஆனால் கடைசியில் வந்து பின்வாங்கிட்டார் உடல்நிலை காரணம். இல்லை, அவர் உடல்நிலை காரணம்னு காட்டிட்டார் சார். எல்லாருமே நொண்டிச்சாக்க சொல்லிக்கிறோம். ஏன் உன் உடல்நிலை சுயநலம் இருக்க வேண்டியதான், நீ உயிரோடு இருக்கணும், கட்டாயமாக இருக்கணும். எதுக்கு மக்களை ஏமாற்றிக்கிட்டே இருக்க? ஒய் டு வாண்ட் டு மிஸ்கைட் தம்? அப்புறம் எல்லாரும் ஒன்று ஃபாலோ பண்ணுவாங்க. நீ திடீர்னு ஒரு நாள் கூப்பிட்டு இல்லைப்பா நான் வரலைன்னா என்ன அர்த்தம்? உன்னை ஃபாலோ பண்ண அப்புறம் காலி ஆகிட்டான்ல. அது வந்து ஏப்பா நீ ஒரு சுயநலத்துக்காக எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்து விட்ட, ஒரு 1000 பேர் 500 பேர் எத்தனை மக்களை ஏமாற்றி விட்ட. அதெல்லாம் உங்களுக்கு வந்து மனசாட்சியும் கிடையாதா? இருக்கா இல்லையா சார்? ரஜினிக்கு மனசாட்சியே கிடையாதா? நீ சம்பாதிக்கணும், நடிக்கணும், வெரி குட் பண்ணுங்க, உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணி உங்களை கெடுத்துக்கிட்டு உங்கள் சுயநலத்துக்கு மட்டுமே வாழ்ந்துக்கிட்டு எதுக்கு நீ டபுள் கேம் ஆடுறீங்க? அப்போ நீ சொல்ல வேண்டியதானே, சார் நான் சுயநலத்துக்காக உனக்கு தில்லு இருந்தால் நானாக தான் சொல்லுவேன் சார், நான் நடிகன் இல்லை, நான் ரஜினியும் கிடையாது, நான் சாதாரண ஆள். உனக்கு தில்லு வேணும்டா சொல்கிறதுக்கு. இந்த மாதிரி நான் தெரியாமல் சொல்லிட்டேன், நான் வரலை பாலிடிக்ஸில், நான் பண்ணது தப்பு, என் சுயநலத்துக்காக என் உடம்புக்காக நான் இருக்கேன், அதை துணிஞ்சு சொல்லியிருக்கணும். அப்போ மக்கள் மன்னிப்பாங்க. ஏன்னா யாருக்குமே தவறு பண்ணலாங்க. ஆனால் தவறை பண்ணிட்டு மறுபடியும் அவங்கள ஏமாற்றியே வாழ்ந்துட்டு இருந்தேன். திஸ் இஸ் லிமிட் சார் ஏமாத்துறதுக்கு. அப்போ அரசியல்வாதிக்கு உனக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? நீ அவன் பண்ணுறதான் பண்ணுற, அவன் வேறு மாதிரி லஞ்சம் அடிக்கிறான், நீ வேறு மாதிரி மக்களை ஏமாத்துற. எல்லாருமே ஏமாத்துறீங்க. ஏன் ஏமாத்துறீங்க? எதுக்கு சார் ஏமாற்றணும்? நீங்கள் நானும் பிஸ்னஸ் பண்ணுறோம், நான் இதுக்கு உங்களை ஏமாற்றணும்? நான் நேர்மையாக இருந்துட்டு போகலாம்ல, எனக்கு அட்லீஸ்ட் மன திருப்தி இருக்கும்ல. அப்போ நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? எவன் செத்தாலும் பரவாயில்ல, எவன் செத்தாலும் பரவாயில்ல, நான் வாழணும்னு நினைக்கிறீங்க. அது என்ன வாழ்க்கை? எத்தனை வயசில் நினைப்பேன்? நீ 30ல் நினை, 40ல் நினை,
60-70 ஆனதுக்கு அப்புறம் கூட எனக்கு என் வாழ்க்கை முக்கியம் மற்ற சாவுட்டுன்னு நினச்சா அது என்ன அளவு மனுஷ வாழ்க்கை சார்? அது மனுஷனா நீங்களாம்? வாட் டு யூ ஹவு டு யூ ட்ரா டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ நார்மல் மேன் அண்ட் சம்படி இன் த சொசைட்டி? உடனே ஒரு கோடி பேர் ஃபாலோ பண்ணுறான். அப்போ யூ மஸ்ட் செட் அன் எக்ஸாம்பிள்ன்ற நான். ஐ எம் நாட் ட்ரைங் டு அட்வைஸ் தம். ஐ எம் ட்ரைங் டு சே இதெல்லாம் அன்ரீசனபிளாக இருக்குது. மக்கள் முட்டாளாக வேண்டாம். படத்தை பார்த்தியா, நல்லா நடித்தாரா, சிரிப்புனாரா, சீரை பிடிச்சாரா, ஓகே அதோட விடுங்கடா. நீங்கள் ஃபாலோ பண்ணி கெட்டு போகாதீங்க. விஜய் அட்லீஸ்ட் அந்த மாதிரிலாம் ஒன்றும் பண்ணல. அவர் இப்படி பண்ணதுக்கே அவர் ரொம்ப நக்கல் பண்ணாங்க. அவர் இப்படி பண்ணுறது எல்லாத்துக்கும் நக்கல் பண்ணுறாங்க. அவர் போடுற ட்ரெஸ்ஸுக்கு நக்கல் பண்ணுறாங்க. நீ நக்கல் தான் பண்ண முடியும். அவர் உட்காந்துருக்காரு ஆட்சியில். அவர் ஒன்றும் நல்லா பிடுங்கவே முடியாது. 5 வருஷம் இல்லை 10 வருஷம் தாங்குவார். நான் சேலஞ்ச் பண்ணுறேன் சார். தெரியல நான் 5 வருஷம் உயிரோடு பண்ணேன்னு. நான் இருந்தேன்னா அவருடைய ஆட்சி கவுந்தா என்னை வந்து பாருங்கள், நான் பேசுகிறேன். எனக்கு தெரிஞ்சு அவர் இருப்பார் சார் ரொம்ப நாளைக்கு. பிகாஸ் ஐ திங்க் ஹி இஸ் டூயிங் த ரைட் திங். மினிஸ்டர்ஸ்க்கு ஒழுங்காக இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காரு. சில தவறுகள் நடக்கத்தான் செய்யும். கவர்மெண்ட்டுங்கிறது ஒரு குடும்பத்தை நடத்துறதுங்க. இட்ஸ் அ ஃபேமிலி ஆஃப் 8 crore பீப்புள். அதில் சில தவறுகள் வரத்தான் செய்யும். இப்போது ரஜினி அவர்கள் முன்னெடுக்க இருந்த ஆன்மீக அரசியல் அதே தான் இப்போ தனுஷ் அவர்களும் முன்னெடுக்க போகிறான்னு நினைக்கிறேன். நான் அவர் பேசுகிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அப்படி தான். ஏன் தனுஷுக்கு எகென்ஸ்டான நான் கிடையாது சார். ஓகே, தனுஷை வச்சு படம் எடுத்தவங்க எத்தனை பேர் செத்தானுங்க பொழைச்சானுங்கன்னு கணக்கு போடுங்க. இவர் எத்தனை பேரை காப்பாற்றினாருன்னு பாருங்க. ஓகே, இப்போ விஜய் சேதுபதி 96ங்கிற படம் ரிலீஸ் ஆக முடியாதுன்னு சம்பளத்தை விட்டு கொடுத்து வேலை பார்த்தாரு. அந்த மாதிரி இன்னும் படத்துக்கு பண்ணியிருக்காரு. அது ஏதாவது ஒரு படத்தில் தனுஷ் எனக்கு தெரியாது. அவர் சொல்லணும், தனுஷ் நான் இந்த மாதிரி இந்த படத்தில் இன்னாருக்கு நான் சம்பளம் விட்டு கொடுத்தேன், இல்லை நேரம் நான் காப்பாற்றினேன் அப்படின்னு ஒன்று சொல்லட்டும். இப்போ நம்ம சாரே வந்து ஐஸ்வரி கணேஷுக்கு அவருடைய படத்தினால மாபெரும் லாஸு. கராப்படம் அது என்ன பண்ண போகிறார் இவர்? நான் அஜித்தை பற்றி திட்டுறவன். நான் அவனுக்கே இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. அவன் நல்லவன் இல்லாத வேறு விஷயம். அவன் ஜென்டில்மேனே கிடையாது, ஃப்ராடு தான். அவன் WM தான் ஆடுவான். ஆனால் அவன் என்ன பண்ணான், அந்த என்னமோ ஒரு படம் ஃப்ளாப் ஆகி போச்சு சார். சத்யஜோதி தியாகராஜன் ரொம்ப நல்லவங்க சார். அவங்க சத்யஜோதி கதையெல்லாம் கேட்டு பிரமாதமான படம் தான் எடுப்பாங்க. முட்டாத்தனமாக படம் எடுக்க மாட்டாங்க. அவள் ரொம்ப இன்டெலிஜென்ட்டானவர் தியாகராஜன். ரொம்ப நல்லவங்க, வேறு நேர்மையான ஒரு கம்பெனி. அந்த ஒரு படம் ஃப்ளாப் ஆகி போச்சு, மிசரபிள் ஃப்ளாப் ஆகி போச்சு. வினோத் வேறு டைரக்ட் பண்ணாங்க. என்னமோ விவேகமாக குப்பை உட்காரவே முடியாது, மண்டையெல்லாம் தெரிச்சு போயிடும். விஸ்வாசம் அவங்க எடுத்தாங்க, ஆனால் அது ஹிட் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்தாப்புல இவன் என்ன பண்ணா, இவன் எப்போவுமே 2 படம் கொடுத்தா ஒருத்தனை கவுப்பான். முதல் படம் கவுந்தனால அடுத்த படம் கொடுத்தா ஜெயிச்சிட்டாங்க. ஆனால் ஏன் பிரதத்துக்கு முதல் படத்தை இது வச்சு 2ஆம் படத்தை வச்சு அவனை மூடிட்டான். சமாதி வச்சு மூடிட்டான் அவன் அஜித். அதனால் இவன் அட்லீஸ்ட் ஒரு படத்தாவது பண்ணான் சத்யஜோதி தியாகராஜனுக்கு. தனுஷ் ஏதாவது படத்துக்கு பண்ணியிருக்காரா நீங்கள் பாருங்கள், எனக்கு தெரியல. இருந்தால் நீங்கள் சொல்லணும். பிகாஸ் நான் செட்டாலாம் ஃபாலோ பண்ணல. ஏன்னா இவங்களை ஃபாலோ பண்ணுறது வேலை இல்லை. அதாவது சொல்கிறத கேட்பேன். நீங்கள் கேட்குற கேள்விக்கு தெரிஞ்ச பதில சொல்லுவாங்க. குறிப்பாக நீங்கள் வந்து ஐஸ்வரி கணேசன் அவரை பற்றி சொன்னீங்க. நேற்றைய முன்தினம் நடந்த விழா கூட பார்த்தீங்கன்னா அவருக்கு சொந்தமான ஒரு காலேஜில் தான் நடக்குது. இல்லை, அவருக்கு இடம் இருக்குது சார். இப்போ என்கிட்ட ஒரு பில்டிங் இருக்குது. நீங்கள் நாளைக்கு ஒரு 100வது நாள் வேலை நடத்தணும், ஒரு 300 பேர் வருவாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், எப்பா ஃப்ரீயாக எடுத்துக்கப்பா இடம் இருக்குன்னு கொடுப்பேன். அது சினிமா சார்ந்த விழானா தான் பரவாயில்ல. என்னவா இருக்குது சார் அரசியல் அனௌன்ஸ்மெண்ட் இல்லை, அது என்னவா சார் என்ன பொறுத்தல அவர்கிட்ட ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்த ஒருத்தங்க ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க, அவர் ஹெல்ப் பண்ணுறாரு. அவரை நம்ம அப்ரிஷியேட் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் அவர் சேருவாரா மாட்டாரா எனக்கு தெரியாது பிஜேபியில். பட் அவர் வந்து ஒரு மென்டாலிட்டி தான். 2 விதமான மனிதர்கள் தான் இருக்காங்க உலகத்திலேயே. அதை 2 ஜாதி தான். நிறைய வாட்டி நான் சொல்லியிருக்கேன். ஒரு ஜாதி நினைக்கிது ஒய் ஷுட் ஐ ஹெல்ப், அவனுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டானுங்க அஜித்குமார் மாதிரி, சரிதானா? இன்னொரு செட் இருக்கானுங்க ஒய் நாட் ஐ ஹெல்ப், 2வது ஜாதி. அவனுங்க மாதிரி ஆளு தான் இவர் ஐஸ்வரி கணேஷ். அவரையே நம்மளால் இடம் இருக்குது கேட்குறாங்க, கொடுத்துருப்பார், அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவர் சேர்றாரா இல்லைங்கிறது அவருடைய பிரியம். பட் இப்போ என்னை வந்து ஒருத்தன் கேட்டால் நான் டெஃபினட்டாக கொடுப்பேன் சார், நிச்சயமாக. ஏன்னா எனக்கு உதவி பண்ண பிடிச்சிருக்கு. ஓகே, இது நான் வந்து எனக்கு செலவைக்கிறதுக்காக சொல்லலை, என்னை பீத்திக்கிறதுக்காக நான் சொல்லலை. என் கேரக்டர் யாரும் வந்து கேட்டால் என்ன முடிஞ்சோ உதவி பண்ணுவேன். ஒரு போலீஸ் ஹெல்ப் கேட்டால் உதவி பண்ணுறோம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, கூப்பிட்டு சொல்கிறோம், ஐயா நான் இன்னார் பேசுகிறேன், கொஞ்சம் தயவு செஞ்சு பாருங்க. அந்த மாதிரி நான் 2-3 பொண்ணு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் நம்மளால் முடிஞ்ச உதவியை பண்ணணும். அப்படி நான் சினிமா ஆர்டிஸ்ட் கிடையாது, நான் சாதாரண ஆள். இவங்கெல்லாம் சொசைட்டியில் உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் இருக்குது, ஒரு பெரிய அங்கீகாரம் இருக்குது. அந்த அங்கீகாரத்தை வச்சு உங்களை ஒரு கோடி பேர் பார்க்குறான். அப்போ நீங்களும் இந்த மாதிரி நல்லது பண்ணுங்கப்பா அப்படின்னு ஒரு கோரிக்கையை வைக்கிறேன் எங்கள்கிட்ட. 4 பேருக்கு நல்லது பண்ணுங்கள், உதவின்னு வந்தால் பண்ணுங்கள். உங்கள் ஆளுகளை விட்டு என்ன முடியுமோ முடிஞ்சதை பண்ணுங்கன்றேன். பணம் கூட அதெல்லாம் இல்லை. உன்னால் என்ன உதவி முடியுமோ அதை வந்து நீ வந்து ஃபோர்த் கம்மிங்காக பண்ணு. அவனை 5 வாட்டி அலைய வச்சு பண்ணாத, உடனே பண்ணுங்க அப்படின்னு. அதை தனுஷ் பண்ணுவார் எனக்கு தெரியாது. பண்ணி அவர் பேர் வாங்கணும், அதெல்லாம் ஓவர் நைட் நடக்காது. இட் ஹஸ் பி பில்ட் ஓவர் த இயர்ஸ். ஒரு 10 வருஷம் அவர் இருந்த நல்ல பேரெல்லாம் வாங்கினார்னா மேபி இருக்குது.
ஆனால் இந்த 5 வருஷத்தில் அவரால் ஒன்றும் பண்ண முடியும். விஜய் விசஸ் தனுஷ் அப்படின்னு போட்டி அவர் வரும்னு நினைக்கிறாரு. அப்படியெல்லாம் முடியாது சார். விஜய் எங்கேயோ இருக்கார் சார். விஜய் நல்ல பேர் வேறு வாங்கிட்டாரு சார். சும்மாவே விஜய் நிறைய பிடிக்கும். என்னை பேர் நிறைய பேர் நக்கல் பண்ணுவான், நீங்கள் விஜய் ஃபேனாக இருக்கீங்கன்னா. அப்படி இல்லைப்பா, உண்மையிலே அந்த பையன் நல்ல பையன். அவர் நம்ம ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணணும்? ரெண்டாவது, இன்னொரு நான் ஏன் கிரிட்டிசைஸ் பண்ணணும்? அவன் பண்ண ஆக்ஷனை வச்சு கிரிட்டிசைஸ் பண்ணுறான். இப்போ நான் மணிரத்னத்தையோ அஜித் குமாரே திட்டினேன்னா என்னுடைய அனுபவத்தை நான் சொல்கிறேன். பர்சனலாக நான் என்ன அனுபவிச்சேன் அவங்கள்ட்ட, அவன் ஏன் பண்ணலை அப்படிங்கிற கேள்வியை தான் நான் சொல்கிறேன். அந்த மாதிரி விஜய் யாருக்கும் பண்ணதான் எனக்கு தோணலை, யாரையும் கெடுதல் பண்ணதான் தோணலை. மேபி 1 or 2 ப்ரொடியூசர்ஸ்க்கு லாஸ் இருந்திருக்கலாம். அவர் அதை ஏதாவது சரி பண்ணுவார்னு நான் எதிர்பார்க்குறேன். அதை பற்றி பெருசாக வெளியில் நியூஸ் வரல. பட் அவருக்கு இமேஜ் நல்லா இருக்குது. அவர் நல்லா ஆள்றார். 2 மாதமாக லஞ்சத்தை ஓரளவு ஒழிக்கிறதுக்கான அருமையான முயற்சியில் எடுத்திருக்காரு. நீங்கள் அவரை நக்கல் பண்ணாமல் அவர் வாழ விடுங்க. தனுஷ் அவர்கள் பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா என்ன தட்டி கொடுங்க, தட்டி விட்டுறாதீங்க. அது வெரி குட், அது வெரி குட். இப்போ எப்படி விஜய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒத்து போன்னு சொல்கிறாரு, அது மாதிரி அவர் இப்போ உங்களுடைய சப்போர்ட்டை டிமாண்ட் கேட்குறாரு. விச் இஸ் அ வெரி குட் திங். இதை அவர் ஓவர பீரியட் பண்ணணும். 1 மாதம் 1 வருஷத்தில் வராது. இட் வில் ஹேப்பன் ஓவர் த இயர்ஸ். அது அது அவர் அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். எம்ஜிஆர் எப்படி ஆரம்பத்திலேருந்து அவர் படத்தில் ஒரு டயலாக் கூட அகேன்ஸ்ட் விமன் வராது, ஒரு டயலாக் கூட வராது, ஒரு மேட்டர் கூட தண்ணி அடிச்சேங்கிறது வராது, எதுவுமே அந்த மாதிரி வராது. அவர் ரொம்ப கான்சியஸாக இருக்கும் தன்னுடைய இமேஜ். அது சினிமேட்டிக்காக தான் இருக்கும், நம்மளுக்கு பார்க்கல நக்கலாக இருக்கும். பட் அவர் அப்படி இருந்து மக்கள் மத்தியில் நல்ல பேர் வாங்கிட்டார்ல. நல்லது மட்டுமே சொல்லுவார். அவர் எல்லா படத்துலையும் தமிழைத்தான் புகழ்வார். ஏன்னா அவர் மலையாளி. ஸோ அவருக்கு வாழ்க்கையை எப்படி வாழணும்னு தெரிஞ்சிருந்தது. நம்ம பொழைக்கிறது தமிழர்களால். அப்படி இருக்கல நம்ம தமிழையும் தமிழர்களையும் முன்னெடுத்து தான் பண்ணணும்னு அவர் உறுதியாக நம்பினாருன்னு நினச்சார். அதனால அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபாலோயிங் தான், அவ்வளோ பெரிய ஓட்டு விழுந்தது. அவருடைய ஒரு ஷேடோவில் ஜெயலலிதா வந்தாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர் தெலுங்குன்னு சொல்கிறாங்க, எனக்கு தெரியாததெல்லாம். அது ஆர்கியூமெண்ட் இல்லை. எம்ஜிஆர் மலையாளி, ஜெயலலிதா கன்னடிகா. இவங்க 3 பேரும் தான் மேக்ஸிமம் ஆண்டிருக்காங்க தமிழ்நாட்டை. இப்போ விஜய்ங்கிற தமிழர், எனக்கு தெரியாது. இது சும்மா நானாக சொல்கிறேன். ஸோ ஒரு தமிழர் முதல் முறையாக ஆடுறாரு நம்ம சொல்லிக்கலாம். இதை மித்தவங்க ஒத்துப்பாங்களா எனக்கு தெரியாது. பட் திஸ் இஸ் மை அப்சர்வேஷன். இவங்க எல்லாருமே நான் சொன்னேன், இப்படி மலையாளி தான், அவங்க கன்னடிகா தான். கலைஞர் தெலுங்கு சொல்கிறேன். காமராஜர் அண்ணாலாம் வந்திருக்காங்க இல்லையா? ஆமாங்க. அவர் எத்தனை வருஷம் இருந்தாங்க? எத்தனை வருஷம் சார் இருந்தாங்க? எத்தனை வருஷம் இருந்தாங்க? இவங்க எத்தனை வருஷம் இருந்தாங்க பாருங்கள். பெர்சன்டேஜ் ஆஃப் பவர். இவங்களுக்கு எத்தனை வருஷம் பவர் இருந்தது? எடப்பாடி ஒரு 4 வருஷம் இருந்தாரா? காமராஜர் 5 வருஷமா? ரைட்டு. அண்ணா 1 வருஷமா 2 வருஷமா? 1 வருஷமா. அவ்வளோதான். மொத்தம் 10 வருஷம். மொத்தம் 60 வருஷங்க. 60 வருஷத்தில் 10 வருஷம். அப்போ என்ன 15% 18% தமிழர்கள் ஆண்டிருக்காங்க. இப்போ தானே மாமரா தமிழர் கொஞ்ச நாள் இருக்க போகிறாரு. இவர் இருப்பார் 10 வருஷத்துக்கு. ஸோ அதனால் இது சும்மா நான் இதுக்காக சொல்கிறேன். உங்களோட ஒப்பீனியன் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். மக்கள் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காம இருக்கு. தனுஷ் அரசியல் கட்சி ஆரம்பிக்க போறாரு. அதுக்கு பின்னாடி பிஜேபி தான் இருக்காங்க. சமீபத்தில் கூட பார்த்தீங்கன்னா தேசிய விருது விழா நடந்தது. அதில் தனுஷ்க்கு 2 விருது கொடுத்தாங்க. ஒரு விருது அவர் நடிப்பு கொடுத்த கூட ஓகே. ராயன் ஒரு படத்தை இவரே இயக்கி நடிச்சிருந்தாரு. அந்த படத்தோட நல்ல படங்கள் நிறைய இருக்குது. மகாராஜா இருக்குது, லப்பர் பந்து இருக்குது, ஏகப்பட்ட படங்கள் சொல்லிட்டே போகலாம். மெய்யழகன் எனக்கே அதை விட்டுட்டு எதுக்கு இந்த படத்தை கொடுத்தாங்க? அதில் தேர்வுக்குழு உறுப்பினராக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த கலா மாஸ்டர் இருக்காங்க, அவங்க பிஜேபியில் இருக்காங்க. இதெல்லாம் லிங்க் பண்ணி பேசுறாங்க இல்லையா? அல்ல, அது நிறைய வாட்டி நடக்கும். எம்ஜிஆருக்கு எப்படி பரத் பட்டம் கொடுத்தாங்களோ அந்த மாதிரி தான். ரிக்ஷா கடையில் அவர் என்ன நடிச்சாரு நம்மளுக்கு எல்லாம் தெரியும். வித் யூ ரெஸ்பெக்ட் டு எம்ஜிஆர், ஓகே. அவர் என்ன நடிச்சாரு தெரியும். அவருக்கு சிறந்த நடிகர்னு கொடுத்தாங்க. அது பொலிட்டிக்கலான மூவ், ஓகே. அதே மாதிரி நிறைய வாட்டி பொலிட்டிக்கலான மூவ் பண்ணுறாங்க எந்த கவர்மெண்ட் இருந்தாலும். இப்போ பிஜேபிக்கு ஒன்றுமே கிடையாது தமிழ்நாட்டில். பாவம் அண்ணாமலையில் ஒரு அருமையான ஆள் இருந்தார், அவரத்துக்கு வெளில அனுப்பிச்சிட்டாங்க. அவர் ஏதோ என்ன பண்ணாரு நம்மளுக்கு தெரியாது. இவங்களுக்கு யாரை வச்சு ஒரு பேஸை கிரியேட் பண்ணலான்னு பார்க்குறாங்க. ரொம்ப நன்றி சார். சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்களோட பார்த்து டீட்டெயிலாக மிக்க நன்றி சார். தேங்க்யூ.